சோலார்ல காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், அதே மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம சோலார் செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட்ட வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வந்து இதுக்கான டெஸ்டிங் தான் போயிட்டு இருந்தது. டெஸ்டிங்லாம் முடிஞ்சு இது வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்லாவே ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு 4 LED லைட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு BLDC ஃபேனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற இது எதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சோலார் போடணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே வந்து எவ்வளோ காஸ்ட் கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான் கேட்குறாங்க. இதோட இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட் அப்படின்னா என்னன்னா, கஸ்டமரே வந்து நீங்கள் வந்து இதை வாங்கி நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. கஸ்டமரே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து ஒரு 20 amps DC MCB வந்து கொடுத்துருக்கோம், 2 pole MCB. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து அமிக்கோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து பேட்டரிக்கு வந்து அவுட்புட் போகும். 100 Ah பேட்டரி, நம்ம 150 Ah பேட்டரி போட்டாலுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் 200 Ah பேட்டரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கான வந்து பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்ட்ராவே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MCBலேருந்து கனெக்ஷன் உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுவிட்சு கொடுத்து இந்த மாதிரி வந்து ப்ளக் வந்து கொடுத்துருக்கோம், DC ப்ளக்கு. இது எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து குடுங்கி சொருகிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேனல் இருக்குது. பேனலுக்கு பின்னாடி வந்து MC4 கனெக்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேனல்லேருந்து ஒரு 5 மீட்டர் ஒயர் வந்து கையோட கொடுத்துருவோம். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பேனலோட அவுட்புட் வந்து இங்கே வருது. பேனலோட அவுட்புட்டு இந்த MC4 கனெக்டரை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ளக் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த MCB ஆன் பண்ணணும். கிட்டவங்க இப்போ நீங்கள் ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே சோலார் வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். நான் ஆன் பண்ணுறேன். இந்த சோலார் பேனல்ல இருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுது. அதுலேருந்து லோடு வந்து போயிட்டுருக்கு. அது வந்து நம்ம இப்போ இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டெஸ்டிங்லாம் முடிச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோமே. இந்த மாதிரி வந்து 2 அடி லைட்டும் இருக்குது, 4 அடி லைட்டும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இதை ப்ளக் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை மட்டும் போட்டிங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மீட்டர் ஒயர் வந்து வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த 5 மீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லூம் சோலாரோட 225 watts பேனல் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மோனோ பர்க் வித் ஆஃப் கட் பேனல். இது வந்து லோ சன்லைட்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதனால வந்து நமக்கு வந்து மோனோ பேனல் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிட்டோட ஃபுல் ரேட் எவ்வளோ என்ன அப்படின்றது வந்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து பார்சலில் வந்து கொரியர் போட்டு விட்ருவோம். லைட்டு, இந்த பேட்டரி அப்படியே ஃபுல் காம்போ செட்டு வந்து நம்ம போட்டு விட்ருவோம். இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். பார்த்துட்டு தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோலார்லேருந்து வர MC4 கனெக்டரை வந்து நீங்கள் இதை ப்ளக் பண்ணிவிட்டு இந்த MCB வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செவுத்தில் மாட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செவுத்தில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஆணி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல் ஆணியை வந்து கையோட கொடுத்து விட்ருவோம். இதை வந்து நீங்கள் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளைவுட் வந்து நீங்கள் எடுத்து மாட்டிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் லைட்டு ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 4 லைட்டு ஒரு ஃபேன் வந்து ஒர்க் ஆகும். இதோட இது பற்றி வாரண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது லூம் சோலாரோட பேனல். அது வந்து 25 years வந்து வாரண்டி இருக்குது. பேட்டரி வந்து 36+36 36 மந்த் வந்து வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 year வாரண்டியோட வந்துடும். லைட்டு, ஃபேனு, அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 year வாரண்டியோட வந்துடும். இது வந்து முக்கியமாக யாராருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, சுத்தமாக வந்து பவர் கனெக்ஷனே இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து இந்த புறம்போக்கு இடத்தெல்லாம் வீடு கட்டி EB கனெக்ஷன் வந்து கிடைக்காம அது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்களுக்கான இதுதான் இது.
உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 வீலர் அதுக்கப்புறம் இந்த ஹெவி வெஹிக்கல்லாம் வச்சுருக்கவங்க வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நீங்கள் பேட்டரிக்கு வர ஒயரை வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி சோலார்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிஎல்டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் வந்து கிடைக்கும். ஏன்னா அது டிசி ஃபேனு, இந்த டிசி ஃபேன் மட்டும் தான் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஃபேன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏசி ஃபேனாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓடாது. அதுக்காக வந்து இதுக்காகவே வந்து தனியாக வந்து நாங்களே வந்து கையோட கொடுத்து விட்ருவோம். சினாக்ஸோட பிஎல்டிசி ஃபேன் அது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வந்துடும். 5 ஸ்பீடு வரும். 5 ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சோலார் பேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆஃப் கட் பேனல். இது 72 செல்ஸ் வரும். பேனலோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பேனலோட வோல்டேஜ் வந்து 21 வோல்ட்டு. ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.72 ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேனலோட வெயிட், முக்கியமானது வந்து பேனலோட வெயிட்டு. இது வந்து 12.5 kg வந்து இந்த பேனலோட வெயிட் வரும். இந்த பேனலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட வீட்டு மேலே வந்து மாடியில் வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இண்டிகேஷன் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ இதுதான் வந்து ப்ளஸ்ஸோட இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் போட்டிருக்கும். இது வந்து மைனஸு. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து மேல் கனெக்டரு, இது வந்து ஃபீமேல் கனெக்டரு. எப்போவுமே வந்து மேல் கனெக்டர் வந்து ப்ளஸ் ஆகும், ஃபீமேல் கனெக்டர் வந்து நமக்கு பேனலில் வந்து மைனஸாகவும் இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டயோடு கிடையாது. இப்போது ஒரு 2 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயோடு வந்து போட்டு ஒரு சேஃப்டிக்காக வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனல் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த டயோடு வந்து பஸ்ட் ஆகிடும். டயோடு பஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனல் வந்து சேஃப்டியாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற டயோடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP65 ரேட்டிங் தான் வரும். உங்களுக்கு பேனல் வந்து மழையில் நனைஞ்சாலும் வந்து ஒன்றுமே ஆகாது. இந்த கனெக்டருமே வந்து சேம் மழையில் நனையுது, வெயிலில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, சேஃப்டியாக தான் இருக்கும். வந்து பேனல் இதெல்லாமே வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து கிட்ட வந்து நம்ம அங்கே ஒரு இது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. லைட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மிக்கோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், MC4 கனெக்டரு, இது எல்லாமே இருக்குது. இது வந்து லூம் சோலாரோட பேனல்ஸு, இது எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.